பன் தோசை செய்முறை 1. மாவு தயாரித்தல். ஒரு அகலமான பாத்திரத்தில் ரவை, தயிர் மற்றும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து இட்லி மாவு பதத்திற்கு கட்டியில்லாமல் கரைத்துக் கொள்ளவும். இதை 10 முதல் 15 வரை நிமிடங்கள் ஊறவிடவும். 2. தாளித்தல். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விடவும். அதனுடன் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கவும். 3. மாவில் சேர்த்தல். வதக்கிய பொருட்களை ரவை மாவில் சேர்க்கவும். இதனுடன் உப்பு, அரிசி மாவு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை மற்றும் 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து நன்றாக கலக்கிக் கொள்ளவும். 4. பன் தோசை ஊற்றுதல். அடுப்பில் தோசைக்கல் அல்லது குழிப்பணியார கல்லை வைத்து சூடாக்கவும். சிறிதளவு எண்ணெய் தடவி 1 கரண்டி மாவை ஊற்றவும். இந்த தோசையை மெலிதாக பரப்பக்கூடாது, பஞ்சு போல் தடிமனாக இருக்க வேண்டும். மிதமான தீயில் மூடி போட்டு வேக வைக்கவும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு மற்றொரு பக்கமும் பொன்னிறமாக வேக வைக்கவும்.